வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஸ்பெஷல் வடைகறி. வடைகறிங்கிறது சென்னையில் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல கிடைக்கக்கூடியது. இட்லிக்கு காலை வேளையில் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கொடுப்பா. மோரோவர் நிறைய பேர் வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு காத்தால இட்லி வித் வடைகறி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாள். இந்த வடைகறி எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இது 2 hours கிட்ட ஒரு கப் கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். இதோட கூட ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு 5 மிளகாவத்தூளுமா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம ரொம்ப வழவழன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கரன்னு எப்படி மசாலா வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சா போகிறோம். எண்ணெயை வச்சு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய பேர் வீட்டில் இட்லி தோசைக்கு காம்பினேஷனாக இதை பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் ஆற்றுல இந்த மாதிரி ஈவினிங் டிஃபன் போது பண்ணுவோம். நிறைய பேர் வீட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தீபாவளிக்கு அன்றைக்கி காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டே இட்லி வடைகறின்னு தான் சொல்லுவாள். ஸோ ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனாலும் இந்த வடைகறி கண்டிப்பாக இட்லியோடு கொடுப்பான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதும் சில பேர் இது என்ன பண்ணுவான்னா வேட்டில் வச்சு எடுத்துருவாள். பிடிச்சி இட்லி பானையில் வச்சு வேட்டில் வச்சு எடுத்துட்டு அதை வந்து கிரேவியில் போடுவாள். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுத்து எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா நீங்கள் வேட்டில் வச்சு வேணாலும் எடுத்துக்கோங்க. வேட்டில் வச்சது ஒரு 10 நிமிஷம் வச்சேன்னா குட்டியாக உருட்டி வச்சுடுங்க. இட்லி தட்டில் அழகாக ஒரு 10 நிமிஷம் வச்சேன்னா வெந்து போயிடும். அதை எடுத்து போட்டு கிரேவியில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை வடையாக தட்டுறதே பார்க்கலாம். மசால் வடையெல்லாம் நம்ம நல்லா செகப்பாக எடுப்போம் இல்லையா, அந்த லெவலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் நல்லா ஓசையெல்லாம் அடங்கினதும் கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்தால் போகிறோம். இது மாதிரி தான் எல்லா வடையுமே நம்ம தட்டி எடுத்துன்னு விடலாம். இல்லை இப்படி கிள்ளி போடுறீங்கனாலும் போடுங்க. இந்த பருப்பு குணுக்கெல்லாம் கிள்ளி போடுவோம் இல்லையா, இந்த வடை எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கணும். நம்ம இதுவும் எடுத்து ஸோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எண்ணெய் இறக்கிக்கிறேன். எண்ணெய் விடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருங்க. பட்டை துண்டு 4 போடுறேன். ஏலக்காய் 2, கிராம்பு 4, பே லீஃப் 2, அதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் பொரியணும். இதில் ஒரு 2 வெங்காயம் வச்சுருக்கேன்.
உனக்கு பிடிக்காதே அப்படின்னு பேர், பட் இது மஸ்ட், வேறு வழியில். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். மிளகா பொடி 1 ஸ்பூன். இல்லை 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போடுறேன். இந்த தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உண்டான உப்பு போடலாம். கருவேப்பிலை, தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும், அப்புறமா வடையை போடலாம். 10 நிமிஷமாக அது நல்லா கொதித்து எல்லாம் வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம இது உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வடை, இதையும் இதில் ஆட் பண்ணலாம். கடைசியாக இதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டால் முடிஞ்சுது. இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் இந்த வடகரி பண்ணியிருக்கேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்க, நிச்சயமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி காரம், அதை மசாலா அதெல்லாம் மட்டும் நீங்கள் ஏற்றி இறக்கி பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.